தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. போதைப் பொருள் விற்பனையை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என பாமக எம்எல்ஏ சௌமியா அன்புமணி தெரிவித்துள்ளார். தருமபுரியில் பேட்டியளித்த அவர், பயம் ஏற்படும் வகையில் தடை இருக்க வேண்டும் என குறிப்பிட்டார். எவ்வளவுதான் நீங்க பயிற்சி பெண்கள் ரோந்து பணியில ஈடுபட்டாலும் இந்த போதை பழக்கம் இருக்க வரைக்கும் இந்த பெண் குழந்தைகளையோ பெண்களையோ காப்பாற்றுவது என்பது கனவுதான். அந்த முதல்ல இந்த போதை பழக்கத்தை தமிழ்நாட்டிற்கு ஒழிக்க வேண்டும். அதற்கு எங்க போதை மருந்து விற்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும். வாங்குறவங்களுக்கு தெரியும் பொழுது காவல்துறைக்கும் தெரியும் யார் வாங்குறாங்க யார் விற்கிறாங்க. அதை முதல்ல தடுத்து நிறுத்தினாலே இந்த பிரச்சனைக்கு பாதி தீர்வு காணப்படும். அடுத்தது பயம். ஒரு பெண்ணோ ஒரு குழந்தை மேல கைய வச்சாங்கன்னா அடுத்ததா ஒரு 2 மாசம் தான் அவங்களை தூக்கில ஏற்றணும். ஒன்றும் கிடையாது. எல்லாருக்கும் தெரியும் யார் பண்ணாங்கன்னு. அதுக்கு ஃபாரன்சிக் ரிப்போர்ட்லாம் வாங்கிடலாம். இப்பெல்லாம் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயம். அவங்க மேல இருக்கிற குற்றச்சாட்டை நிரூபிப்பது என்பது ரொம்ப அதுக்கு ஒன்றும் பெருசா தேவையே கிடையாது. அது ஃபாரன்சிக் ரிப்போர்ட் மூலம் அவங்க மேல இருக்க குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்ட அடுத்த நொடி அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். அப்படி கொடுத்தாதான் எத்தனையோ வெளியூர் இருக்கு. துபாய் போன்ற வெளியூர்லயும் பாத்தீங்கன்னா எத்தனையோ பேர் வேலை செய்யறாங்க. அந்த நாட்டுக்காரங்கள வேலை செய்யறாங்க. எல்லாம் வெளியூர்ல இருந்து வந்து வேலை செய்யறாங்க. எவ்வளவு பய பக்தியோட அங்க இருக்கிறாங்க. எந்த பெண்ணுக்கும் எந்த பாலியல் அத்துமீறலும் அங்க நடப்பதில்லை. இங்க மட்டும் ஏன் நடக்குது? பயம் கிடையாது. அப்படி எவ்வளவு நாள் வேணும் அவன் நேச்சுரல் டெத் ஆற வரைக்கும் கேஸ் இழுத்துட்டு போனா யாருக்கு பயம் வரும்? அதனால முதல்ல அவங்க தப்பு செய்தார்கள் என்றால் இப்ப எப்படி ஆரம்பாக்கத்துல பாத்தீங்கன்னா 5 மாசத்துல தீர்ப்பு கொடுத்து அவங்களை ஆயுள் தண்டனை கொடுத்து அந்த தவறு செய்த அந்த பையனை ஒரு நீதியரசர் அம்மா அவர்கள் 5 மாதத்துல விரைந்து நடவடிக்கையை எடுத்து தினமும் அதை வாரம் அவங்க அந்த நீதி விசாரணை நடத்தி அந்த பையனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்து அவங்கள ஜெயில போட்டாங்க. அப்படி ஒரு நிலைமை வந்தாதான் ஐயோ இனிமேல் நம்ம ஏதாவது ஒரு குழந்தை மேல கைய வச்சா அதுக்கப்புறம் உயிரோட இருக்க முடியாது என்ற பயம் இருந்தால்தான் எந்த குழந்தை மேலும் எந்த பெண்ணு மேலேயோ யாரும் கைய வைக்க மாட்டாங்க. அந்த பயத்தை முதலில் கொடுக்கணும். உயிர் பயத்தை கொடுக்கணும். அடுத்தது போதை பழக்கத்தை கண்டிப்பாக இரும்பு கரம் கொண்டு அடக்கியாக வேண்டும். அதற்கப்புறம் இந்த காவல்துறை நிறைய பணியிடங்களை அளிக்கப்படும்.